பொதுவாக இந்த ஜாதக அமைப்பு மாதிரி பூமிக்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் பல முறை சொல்லியிருக்கீங்க. இப்போ சமீபத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு மிகப்பெரிய போர் சூழல் வரக்கூடிய ஒரு நிலைமை இருந்து தவிர்க்கப்பட்டது. இனி அது போன்ற ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த 18 மாதத்துக்கு இருக்கும். ஏன்னா இந்த குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது குரு வந்து சினிமாவை பிரபலப்படுத்தும். ஏன்னா சுக்கிரன் விட்ட துலாம் ராசியை குரு பார்க்குறேன். ஸோ மீடியாவுடைய டெவலப்மெண்ட்டு இன்றைக்கி தமிழ் சினிமா உலகத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு பக்கம் தயாரிப்பாளர்கள், இன்னொரு பக்கம் தொழிலாளர்கள் அப்படின்னு மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சரியாயிடுமா? சினிமா பயங்கர டெவலப் ஆகும். அவர்களுக்கும் இவர்களுக்கும் காம்ப்ரமைஸ் எட்டும், ஒரு பெரிய லெவலுக்கு வரும். இது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த கட்டடிக்கிறது, இந்த செல்ஃபோன் பேசிக்கினே போகிறது, இதெல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுங்க, மகரம் செம்மடி வாங்கும். ஆனால் 6ல் இருக்கக்கூடிய தேகாரோக்கியமும் வண்டி வாகனத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மட்டும் பார்த்துட்டா தொழிலில் செம்ம டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ராசியில் மகரம் தான் இந்த குரு பயிற்சி. அடுத்தது கும்பம். கும்பத்துக்கு குரு 5ல், ஆனால் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு விசேஷ பார்வை. அதாவது 7ஆம் பார்வைக்கு விசேஷம் கிடையாது, 5ஆம் பார்வைக்கும் 9ஆம் பார்வைக்கும் தான் விசேஷம். அப்படி 9ஆம் பார்வை விசேஷமாக கும்பத்தை குரு பார்க்குறது இந்த வாட்டி தான். அப்போது பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதனால் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தான தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பாடல் 40, பிள்ளைகளுக்கு நல்லதாக நடக்கக்கூடிய பாடல் 59, வலிமை மிக்க விதியை வெல்றதுக்கு அபிராமி அந்தாதியில் 75 கொடுத்துருக்காரு அபிராமி பட்டர். அதை எடுத்து செல்வி காப்பி அடித்து தான் கொடுக்குறார். இந்த 3 பாட்டும் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும், கேட்டாலே போதும். அதே சமயம் கும்பத்திற்கு அனுகூலம் காணப்படும். பழைய ஆளுங்களுக்கு, பழைய நண்பர்களுக்கு, பழைய சொந்தக்காரங்களுக்கு எதுக்கும் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதுவே யோசிச்சுக்கின்னு அவனை போய் நோண்டலாமா, அவனை ஏதாவது பண்ணலாமா, அவனை பஞ்சாயத்து பண்ணலாமான்னு பண்ணக்கூடாது. நல்ல நாள், நல்ல நேரம், அனுகூலமாக இருக்கும். லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் மனதுக்கு பிடித்த பொருள் சேர்க்கை ஏற்படும், அசையாம பொருள் சேர்க்கை ஏற்படும். கும்பராசிக்காரர்கள் கும்பத்தில் குரு பார்வதனால் குடும்பத்தில் அத்தனை நல்ல காரியங்கள் நடக்கும். பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம் கவனம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் கவனம். 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் பிள்ளைகளுடைய தேகம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், பிள்ளைகளுக்கே தாயாக இல்லாமல் நல்ல தோழியாக மாறிக்கொள்ள வேண்டும், தந்தையாக இல்லாமல் நல்ல தோணலாக மாறிக்கொள்ள வேண்டும். தொலைதூரத்தில் இருந்தாலும் குழந்தைகளிடம் டெய்லி அவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை இருந்தாலும் நீங்கள் இறங்கி போயிடணும், சாரிடா கண்ணுன்னு கேட்கணும். கேட்டுட்டு அவங்களோட ஹாப்பியாக கொண்டு போனீங்கன்னா இந்த குரு பயிற்சி கும்பத்தினுடைய குழந்தைங்களுக்கு நல்லதாக இருக்கும். இல்லைன்னா தப்பு வரும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா குரு நல்லது பண்ணும் பார்வை இருந்தாலும் குரு என்ன பண்ணுவான்றது தான் ஜோதிடம். அடுத்ததாக கடைசி ராசிக்காரர்கள் மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு குரு வந்து அதிபதி குரு தான். அவன் 1ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி, 1க்கு 10 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் இருந்தாலும் தோஷமானாலும் 8ஆம் இடத்தை பார்க்குறான். அதனால் மரண பயம் போயிடும். தேகாரைக்கும் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை பண்ணாலும் ஜென்ம சனியாக இருந்தாலும் உடற்பயிற்சி செய்து கொள்வது மீனத்துக்கு மிக மிக முக்கியம். அந்த ஜென்ம சனியில் பலவிதமான நன்மைகள், பலவிதமான அனுகூலங்கள் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு இந்த குரு ஹெல்ப் பண்ணுவார். எக்ஸசைஸ் தான், எக்ஸசைஸ் பண்ணால் தான் வேர்வை வந்தால் தான் சனி வராது, உப்பு வந்தால் சனி வராது. இது சூட்சமம். 8ல் இருக்கக்கூடிய 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் மரண பயம் நீக்கும், பணம் கொடுக்கல் நிம்மதி பிரச்சனை ஏற்படும், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் தீரும். அடுத்தது குரு 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10 குரு பார்க்குறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெரிய விசேஷம். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு. ஜென்மத்தில் சனி இருந்தாலும் எல்லா விதமான ரிஸ்க் எடுக்கக்கூடிய ராசியில் மீனம் வரும். பெரிய ப்ரமோஷன் வரும், பெரிய கௌரவம் ஏற்படும். அரசியலில் திடீர்னு இறங்கி மந்திரி ஆகிடுவாங்க. அவங்க எதிர்பார்க்காத சக்தியெல்லாம் கிடைக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அதே சமயம் 12ல் குரு பார்ப்பதனால் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய பலத்தையும், மிகப்பெரிய நம்பிக்கையும், மிகப்பெரிய சந்தோஷத்தையும், சுபவிரயத்தையும், அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும், குடும்பத்தில் நல்லது நிறைய நடக்கிறதுக்காக மீன ராசிக்காரர்கள் இறங்கி செய்வார்கள். குடும்பத்தை மேன்மையடைய செய்வார்கள், இருக்கக்கூடிய இடத்தை டெவலப் பண்ணி கொடுப்பார்கள். எல்லா விதத்திலும் ஜென்ம சனிக்கு குரு ஆபத் பாந்தவனாக 4ஆம் இடத்தில் வருவதனால் காப்பாற்றப்படும். அதே போல் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவுகளுடைய தேகாரோக்கியத்திலும் அவர்களுடன் வாக்குவாதத்தையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த பலன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இன்னும் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்ட்லாம் ஆயிடுச்சு. ஆமாம், 14ஆம் தேதி திருக்கணிதத்தின்படியே 14ஆம் தேதி வந்துடுச்சு. வாக்கியப்படி 11ஆம் தேதி வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வாக்கியம் எடுத்தாலும் சரி,
திருக்கணிதம் எடுத்தவர்களே குரு பயிற்சி அவர் ஸ்டார்ட் ஆகிட்டார். இப்போ ராகு கேது மட்டும்தான் 18க்கு வெயிட்டிங் திருக்கணிதத்தின்படி. மற்றபடி சனி மட்டும் அடுத்த வருஷம். ஸோ திருக்கணிதத்தின் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இப்போ இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாக்கியப்படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சனி வருமானம் வெயிட் பண்ணி பார்த்துக்கணும். இந்த பலங்கள்லாம் எத்தனை ஆண்டு காலம் நீடிக்கும் உங்களுக்கு? இதுதான் குரு வந்து 1 வருஷம், 1 வருடம் தான். ராகு கேது 18 மாதம், சனி வந்து 2.5 வருஷம். இவ்வளோதான் இதனுடைய சூட்சம். இதுக்கேற்ற மாதிரி அப்புறமா தான். அதே போல் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் சார் ஐயா ஒரே ஒரு விஷயந்தான். ஜோதிடத்தில் கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய பலன் 30%லேருந்து 40% பழிச்சாவே பெருசு. நான் அதில் வந்து 70 பழிக்கும் 90 பழிக்கும்னா அது டுபாக்கூர். ஜனனகால ஜாதகம் தான் நமக்கு 90% வரைக்கும் கொண்டு போக முடியும். அது அவங்க குடும்ப ஜோதிடத்தில் உங்களுக்கு பிடித்த இடத்துல போய் பார்த்துக்கிறது தான் நல்லது. இதில் 30-40% நடந்தாவே இதனுடைய வீரியம் அவ்வளோதான், கரெக்டாக அக்யூரேட்ஸி. அதுக்கு மேலே 50% வரைக்கும் கொண்டு போகலாம். ஆனால் நான் அதை ஒத்துக்கிறது இல்லை. 40% நடந்தாவே பெரிய அமைப்பு தான் நான் பார்க்குறேன். பொதுவாக இந்த ஜாதக அமைப்பு மாதிரி பூமிக்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் பல முறை சொல்லியிருக்கீங்க. இப்போ சமீபத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு மிகப்பெரிய போர் சூழல் வரக்கூடிய ஒரு நிலைமை இருந்து தவிர்க்கப்பட்டது. இனி அது போன்ற ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த 18 மாதத்துக்கு இருக்கும். இருக்கும். ஏன்னா சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரத்தில் தான் நம்மளுடைய நாட்டு விமானங்கள் போய் அங்கே தாக்குச்சு. பூரம் அசுரன். பூரம் யாருன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அசுர நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சது அடங்காது. இது வந்து இப்போ அடங்கின மாதிரி இருக்கும். இது விபரீதமாக தான் போகும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 18 மாதத்துக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தான். நம்ம ஜெயிச்சிட்டோம் கொடி கட்டிட்டோம்னால யார் ஜெயித்தாலும் சேதம் உண்டு. நமக்கும் சேதம் வருமா தான் நான் பார்க்குறேன். என் கணிப்பு இது. நான் ஒரு கட்சியில் இருந்தாலும் ஜோதிடத்தில் என்ன நடக்குன்றது நான் சொல்ல வேண்டியது என் கடமை. ஸோ பூரம், பரணி, பூரம், பூராடம் இந்த 3 சுக்கிரனுடைய நட்சத்திரம். 7ஆம் தேதி 5வது மாதம் 2025ஆம் ஆண்டு நம்ம யுத்த விமானங்கள் போய் அடிச்சுது. அது பூர நட்சத்திரத்தில் அடித்தது. ஸோ சுக்கிரன் அடங்க மாட்டார். இதுதான் என்னுடைய கணிப்பு. அது பல ரூபத்தில் வரும். அதனால் நிறைய விஷயங்கள் பாதிப்பெல்லாம் உண்டு. இதே சமயம் இயற்கை பாதிப்புகள் இந்த கிரகங்களாலே உண்டு. அதையும் சமாளிக்க வேண்டும். இந்த போர் மேகங்களும் சமாளிக்க வேண்டும். தீவிரவாத தாக்குதல்கள்லாம் பெரிய அளவுக்கு பாதுகாப்பை பலப்படுத்துவது தலைவர்களுக்கும், சினிமா பிரபலங்களுக்கும், மியூசிக் டைரக்டர்களுக்கும், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவர்களுக்கும், விஞ்ஞானிகளுக்கும், முப்படை தளபதிகளுக்கும், காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும், பெரிய தொழிலதிபர்களுக்கும் எட்ஸெட்ரா சொல்லிக்கினே போகலாம். அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய, அணு உலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் எளிதில் பற்றக்கூடிய இடங்கள், பெட்ரோலியம் இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும் தான் என்னுடைய கணிப்பு. இந்த குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது குரு வந்து சினிமாவை பிரபலப்படுத்தும். ஏன்னா சுக்கிரன் விட்ட துலாம் ராசியை குரு பார்க்குறார். ஸோ மீடியாவுடைய டெவலப்மெண்ட்டு, மீடியா பெரிய லெவலுக்கு டெவலப் ஆகிடும். நிறைய புது முகங்கள், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்காரங்கள்லாம் திடீர்னு சினிமா பக்கம் திரும்புவாங்க, மீடியா பக்கம் திரும்புவாங்க. இந்த யூடியூப் சேனல், அந்த சேனல் நம்ம சொல்கிறோம், அதனுடைய அப்ரிவேஷன்லாம் வளரும். அதே போல் இப்போ ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டர்ன்னு இருக்கிறது கூட வேறு ஏதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி கண்டிப்பாக வந்துச்சு. ஏன்னா துலாம் சுக்கிரன், சுக்கிரனே குரு பார்க்குறான். சுக்கிரனாவே மீடியா. அடுத்தது மருத்துவத்துறை. மருத்துவத்துறையில் அட்டகாசமாக வரும். நீங்கள் வேறு எழுதி வச்சுக்க. மருத்துவத்தில் புரட்சிகள் ஏற்படும். மருத்துவத்துறையில் எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைகள் ஆர்டிசம் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி குழந்தை, ஆர்டிசம் குழந்தை, இதுங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு அற்புதமான மருந்துகள், அற்புதமான ஒரு மெடிக்கல் முறை கண்டுபிடிக்கப்படும்ன்றது தான் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அதே போல் குரு வந்து தன்னுடைய சொந்த வீடான குருவை பார்க்குறேன். புதையல்கள் கிடைக்கும், ரிசோர்ஸஸ் கிடைக்கும், கனிமங்கள், மினரல்ஸ், தங்கம், பிளாட்டினம், இதெல்லாம் உலகத்தில் நிறைய கிடைக்கும். நினச்சி முடிக்காத அளவுக்கு பெட்ரோலியம், கிணறுகள், பெட்ரோலியத்தினுடைய ப்ராடக்ட், அதோட விலை உயர்ந்ததெல்லாம் என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கோ பூமிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் குரு கொண்டு வந்து காட்டுவார். அதே போல் சனி வீட்டை குரு பார்க்குறாரு. கும்பத்தை பார்க்குறச்சு என்ன ஆகுன்னா இந்த ஆட்டோமேஷன், கார் டெவலப்மெண்ட், அதே போல் வார் உடைய எக்யூப்மெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே வாரில் ட்ரோன்ஸை வச்சுணுன்றதெல்லாம் இதோட லேட்டஸ்ட் என்னென்ன பண்ண முடியுமோ
எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஏன்னா ராகுவையும் குரு பார்க்குறதுனால இந்த ஃபாரின் காம்படிஷன், போராட்டங்கள், நிறைய டெவலப்மெண்டெல்லாம் பார்க்கலாம். அதே போல் அழிவுகளையும் கண்டிப்பாக பார்க்கலாம். குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனியும் காம்பினேஷனில் வச்சுக்கணும். குரு பார்வை இதெல்லாம் வந்தாலும் குரு வீட்டில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் கொரோனா அடிச்சுது, பெரிய பெரிய நோய்கள்லாம் வந்தது, பெரும் சிக்கல்லாம் ஏற்பட்டது. தங்கம் வந்து கண்டிப்பாக விலை உயரும். தங்கம் உயர்ந்தே தீரும். இன்னும் உயரும். அதில் கவலைப்பட வேணாம். அடுத்த 2.5 வருஷத்துக்கு அதில் நான்ஸ்டாப் நான்சென்ஸ் யாருன்னா தங்கம் தான். நான் 52 ரூபா 24 கேரட் இருக்கிற காலத்துலேருந்து நான் கத்தின்னு இருந்தேன். தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள், நான் ஷேர் கேட்க மாட்டேன், கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நிறைய பேர் கேட்கல, கேட்டவர்கள்லாம் இருக்காங்க, நிறைய பேர் வாங்கி போட்டாங்க. அதே போல் தான் இப்போது நான் சொல்கிறேன். இப்போ 70 ரூபா இருந்தாலும் சரி, 75 ரூபா இருந்தாலும் இன்னும் அதிகமாகும் தங்கம் அதிகம். இன்றைக்கி தமிழ் சினிமாவளத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு பக்கம் தயாரிப்பாளர்கள், இன்னொரு பக்கம் தொழிலாளர்கள் அப்படின்னு மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியாயிடுமா? இல்லை, இதெல்லாம் எல்லாமே முடியும். ஏன்னா சினிமா பயங்கர டெவலப் ஆகும். அவர்களுக்கும் இவர்களுக்கும் காம்ப்ரமைஸ் எட்டும், ஒரு பெரிய லெவலுக்கு வரும். இது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 14/7க்குள்ளேயே நடக்கும். ஆமாம், அதெல்லாம் நடந்துடும். ஏன்னா சூரியன் கிராஸ் ஆகிருச்ச மிதுனத்தை செக்கப்போடு போட்டோம். சினிமா கண்டிப்பாக டெவலப் ஆகும், கம்ப்யூட்டருடைய டெவலப் ஆகும், அதே போல் வந்து மீடியா டெவலப் ஆகும், மருத்துவத்துறை வேறு லெவலுக்கு போகும். அதில் மிஸ்டேக்கே ஆகாது. மருத்துவமனை, இன்சூரன்ஸ் இதெல்லாம் அல்டிமேட் லெவலுக்கு போய்டும். இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து பெரிய பிஸ்னஸ் ஆகிடும். நீங்கள் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தங்கமாவது வாங்கி போட்டுக்கன்னு கூட பேட்டியில் சொல்லியிருந்ததை பார்த்தேன். ஒரு சிலர் ஆண்கள் வந்து தங்கமே போடக்கூடாதுன்றாங்க. எது சரி? அதாவதுங்க, போடக்கூடாதுன்னு சொல்கிற ஜோசியர்லாம் ஏன் போடுறாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களா? நாங்கள் நிறைய கேள்விக்கு நான் கான்ட்ரவர்ஷியலாக பேசுவேன். சிம்பிளாக நான் சொல்லிடலாம், வைரம் போடக்கூடாது. ஆனால் நான் போட்டுக்கிறேன்ல. நான் என்ன கேட்குறேங்க, தங்கம், ஆபரணம், மற்ற ஸ்டோன்ஸு வேணும்னா சொல்லலாம். இந்த கல் போடாத, அந்த கல் போடாது. வைரம் அதில் வராது. அப்படியா? வைரம் வராது. வைரத்தில் எப்படி வரும்? வைரம் வந்து எல்லாருக்கும் செட் ஆகும். அது வந்து ஒரு காலத்தில் பணக்காரர்களுக்குன்னு இருந்த ஒரு சிம்பிள். இப்போ எல்லாரும் பணக்காரங்க தான். நம்மளால் முடிஞ்சதுன்னா கேரட்டு கம்மியாக, அதனுடைய குவாலிட்டி கம்மியாக போட்டுக்கலாம். எல்லாம் சந்தோஷமாக போடுங்க. தங்கம் என்றது குரு இல்லாத ஒருத்தன் வாழ்க்கை வராது. தங்கம் என்றது குருவுக்கு தானே தங்கம். மஞ்சள் என்ன? அப்போ குரு இல்லாமல் நீங்கள் எப்படி வருவீங்க? நான் தான் குருவை பிடிச்சிக்குங்கன்றேன். தங்கம் நம்ம உடம்புல ஒரு துளியாவது இருக்கணும், போட்டுக்குங்க. யார் சொன்னாலும் கேட்காதீங்க. வெள்ளியும் ஒரு துளியாவது இருக்கணும், பஞ்சலோகம் ஒரு துளியாவது இருக்கணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்குங்க. இல்லைன்னா வீட்டில் வச்சு பூஜை பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இருக்கணும். வைரம் வந்து ஒட்டியானம் வாங்க முடிஞ்சு கடன் இல்லாமல் வாங்குறீங்களா, வாங்கி போடுங்க. எப்போயுமே கிடைக்கிற நேரத்தில் தான் வாங்கணும். அந்த நேரம் விட்டுட்டிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே சிலர் வந்து ஃப்ளைட்டில் போகணுன்றதுக்கு இப்போ போகலாம் அப்போ போகலான்ட்டு கடைசி காலத்தில் படுக்கையில் ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டான். புரியுதுங்களா? இது போல தான் இதெல்லாம் வந்து எப்படின்னா 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட வசதி இருக்கா, வாங்கி போடு. நான் என்ன கேட்குறேன், காருன்னா எல்லாமே கார், ஸ்கூட்டர்னால் எல்லாமே ஸ்கூட்டர், 2 வீலர்னால் 2 வீலர். நான் என்ன கேட்குறேன், வசதி வந்தால் ரோல்ஸ் ராய்ஸில் போகிறேன். ஆனால் ரோல்ஸ் ராய்ஸில் போகக்கூடாதுன்னு ஒரு காலத்தில் சொல்லியிருந்தான். ஏன் சொல்லியிருந்தான்? பணக்காரர்களுக்கு அது ஸ்டெம்பிளாக, அது ஸ்டாண்டர்டாக அவங்க மட்டும்தான் போகணும்னு யூஸ் பண்ணதுக்கு அந்த காலத்தில் கொண்டு வந்தான். இன்றைக்கி பணம் வந்து ஸ்டார்ட் அப்பில் ஒரு ஒரு சின்ன தம்பி ஆரம்பித்து 400 கோடி ரூபாய் டப்புன்னு ஒரே இதில் எடுக்கிறார். அவர் வாங்கக்கூடாதுன்னு ஏதாவது விதி இருக்கா? ஒரு காலத்தில் இதெல்லாம் சிம்பிளாக இருந்தது. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தவிடுபடி ஆக்கிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா எது வேணுமோ வாங்கிக்கோங்க. ஆனால் வாங்காமல் விட்டுட்டு ஐயோ அன்றைக்கே செல்வி சொன்னான்னு நினைக்காதீங்க. நம்மளால் முடிஞ்சது எதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு வாங்குங்க. அதுக்காக போய் திருண்டிங்கன்னா அது தப்பு. எல்லாமே வாங்கி எல்லாத்தையும் போட்டுக்கு, அவ்வளோதான். இப்போ நவரத்ன கற்களை பொறுத்த நவரத்ன கற்களுக்கு யூஸே கிடையாது. சில கற்கள்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும். யூஸே கிடையாதுங்கய்யா. நவரத்னெல்லாம் வந்து நீங்கள் அதிகபட்சமாக சென்ஸ் கணக்கில் தான் போட முடியும் ஒரு சின்ன இதில். அதுக்கு பலமே கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு கல்லுக்கு இந்த மாதிரி நீங்கள் போடுறது ப்ரீஷியஸ் ஸ்டோனுக்கு 5 கேரட்டுக்கு மேலே போடுறது தான் பலம். நீங்கள் சின்னதாக எல்லாமே நிறைய போட்டுக்குங்க. நான் என்ன கேட்குறேன், ப்ளூ கல்லுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்.
ப்ளூ சஃபேர்னு ஒரு கல் இருக்குது. ஆமாம். இந்த ப்ளூ சஃபேருக்கு டைகர் ஐன்னு ஒரு கல் இருக்குது. இது ரெண்டும் டெஸ்ட் பண்ணிவிட்டு போடுங்க. உங்கள் தெரிஞ்ச கடைக்காரர்கிட்ட வாங்குங்க. ஐயா இதை நான் வச்சு பார்ப்பேன், ஒரு வாரத்தில் எனக்கு கை கால் உடையாமல் இருந்தால் நான் போட்டுப்பேன். ஏன்னா அவ்வளோதான், ஒரு வாரத்தில் தெரியும், அன்றைக்கே தெரியும். ஒரு 2 நாளில் நமக்கு அது வித்தை காட்டும். ரொம்பலாம் பயப்பட வேண்டாம். நெகட்டிவாக இருந்தால் கொடுத்துடுங்க, அவ்வளோதான். எந்த ஸ்டோன் கூட நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கணும். அது என்ன ஜோசியர், நமக்கு செட் ஆச்சுன்னு வச்சுக்கணும். அந்த இவர்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்தே வாங்குங்க, ரிட்டர்னில் பேசிக்கோங்க. ஐயா நான் வச்சு பார்க்குறேன், இது மாதிரி சொன்னார், எனக்கு 2 நாள் 3 நாளில் நல்லா சிம்பிள் கொடுக்கலன்னா நான் கொடுத்துருவேன், அவ்வளோதானே. உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி போடுங்களேன் சார். நான் என்ன கேட்குறேன் சார், இந்த உலகமே நமக்கு தானே சார். இதை வாங்கலை, ஐயோ அதை விட்டுட்டேன், ரூபி போடல, ஏன் கஷ்டப்படுறீங்க? மனசுக்கு பிடிச்சதை பாருங்கள். நம்ம சென்டிமெண்ட் தான். சிலர் பார்த்துருப்பீங்க ஃப்ரேமு கருப்பு கலரில் போடுவாங்க. நான் கருப்பு தான் எனக்கு பிடிக்கும், நான் கருப்பு கலர் வண்டி தான் வச்சுருப்பேன். சிலருக்கு வந்து கருப்பே போடாமல் ஏன் அந்த காலத்துலேருந்து சொன்னாங்கன்னு சொல்லி போடவே மாட்டாங்க. கருப்புனவே நடுங்குவாங்க. ஆமாம். அதாவது தேவையற்றது. இப்போ எனக்கு கூட எங்கள் வீட்டிலலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் ரிசர்ச் பண்ணி இது நமக்கு செட் ஆகும்னு நான் ஆரம்பித்தேன். இப்போ என் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம தான் மனசு தான். நான் தான் சொன்னேன், கோயில் மனசு தான், இந்த பொருள்கள் மனசு தான். சிலர் நீங்கள் வீட்டிலே இருக்கிறீங்க சார், உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வீடு, ஒரு சோஃபா எல்லாமே இருக்கும். சிலருக்கு ஒரு இடத்துல உட்காந்து காஃபி குடித்தாதான் அந்த இடம் தான் உங்களுக்கு பிடிக்கும். ஆமாம். அந்த இடத்துல திடீர்னு ஒரு விருந்தாளி வந்து உட்காந்துட்டா கூட இவங்களுக்கு அன்றைக்கி காஃபியும் இறங்காது. உண்மைதான். இதுதானே உண்மை, இதுதானே ப்ராக்டிக்கல். இவனை ஏந்துக்க சொல்லாமா, இவன் ஏந்துக்க சொன்னால் கோச்சிப்பானா, நம்ம இடத்துல வந்து உட்காந்துட்டானே. ஆனால் சில லேடிஸ் சொல்லிடுவாங்க, இல்லை அதுலேருந்து நீங்கள் இப்படி வந்துடுங்க, அது அவர் உட்கார்ற சீட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அங்கே உட்காந்து காஃபி சாப்பிட்டா தான் அவருக்கு டாய்லெட்டே வரும்னு தெரியும். ஸோ இது போல் நம்ம மனசு சம்மந்தப்பட்ட, அது உங்கள் வீடு தானே சார், மொத்த வீடுமே. அந்த வீட்டிலே உங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் வருது இல்லை, அப்போ இதெல்லாம் சென்டிமெண்ட்டான விஷயங்கள் தானே. இதில் உங்களுக்கு தோன்றதை போட்டுக்குங்க. ஷர்ட் இருக்குது, சிலருக்கு சில ஷர்ட்டு போட்டோன்னே சரி வராது. அடுத்த வாட்டி அந்த ஷர்ட்டு போடுறச்சே டெஸ்ட் பண்ணி பார்ப்பான், இதனால் இருக்குமோன்னு. போட்டோன்னே ஆமாடா சரியாக இருக்குதுடா, அதோட அந்த ஷர்ட்டு வந்து 10,000 கொடுத்து வாங்கினா கூட போடவே மாட்டேன். ஆமாம், உண்மைதான். இதுதானே சார், நமக்கே நமக்கு உள்ளுணர்வு சொல்லி கொடுக்குமே. உள்ளுணர்வு சொல்லாத ஆளுங்க யார்? பைத்தியம் தான். மென்டலி டிஸ்டர்பன்ஸ் ஆனதும் சொல்லாது. மற்றவங்களுக்கு இந்த ஞானம் கண்டிப்பாக வரும், மனிதனாக தான் வரும். செல்வியை பொறுத்த வரைக்கும் பொதுவான நபர். ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்திருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா? அதாவது நிறைய இடத்துல மைனஸ் இருக்கும், நிறைய இடத்துல ப்ளஸ் இருக்கும். ஆனால் நான் யாரையுமே வந்து பப்ளிக் வெளியில் தாக்குறது கிடையாது. எங்கள் கட்சியுடைய கொள்கைகளோட எங்கள் கட்சியில் என்ன விஷயம் நல்லதுன்னு எனக்கு பிடிக்குது மட்டும்தான் நான் பேசுவேன். நான் எல்லா டிபேட்டுக்கும் போவேன். எல்லா டிபேட்லேயும் மற்றவங்க எந்த கருத்து பேசினாலும் நான் வந்து மற்றவங்களை தாக்குற மாதிரி தனிப்பட்ட தாக்குதலை பண்ணுறதில்ல. அதே சமயம் அவர்கள் எங்கள் தலைவர்களை தாக்குறச்ச அதுக்கு வந்து நான் கடுமையான ஆட்சேபனை பண்ணியே தீருவேன். ஏன்னா எனக்கு ஒரு லீடரை பிடிக்கும். அந்த லீடரை பிடிக்கிறச்ச எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறதோட நானும் சில விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னு தான் போகிறது. நான் 2014 இருக்கிறேன். இது பெரிய போஸ்டிங்க்கு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு இல்லை. எனக்கு பிடிக்குது, எனக்கு பிடிக்கலைன்னா வேணான்ட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். இதில் பெருசாக அதில் வச்சு இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்றதில் எனக்கு நேரம் இருக்கிற நேரத்தில் அதுக்கு பண்ணுவேன். ஆனால் இருக்கிற இடத்துல உண்மையாக இருப்பேன். அதை அவர்கள் எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள்ன்றது தான் அது அவர்களுடைய விருப்பம், அவ்வளோதான். 2026க்கு வந்து எந்த வித ப்ரெடிக்ஷனும் நான் கொடுக்கல. ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷனில் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்னா அப்போ வந்து பேட்டி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த தடவை ஸ்டாலின் ஜெயிக்கலைன்னா எப்போ ஜெயிப்பாருன்னு கேள்வி கேட்டேன். ஆமாம், அதுதான் நான் கேட்டது. இந்த வாட்டி இப்போ தான் பேச்செல்லாம் வந்திருக்கு. நான் சொன்னேன், எந்த கூட்டணியும் இன்னும் செட் ஆகாது. விஜய் சார் வந்திருக்கிறாரு, நிறைய மாற்றங்கள்லாம் இருக்கும். ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் இந்த கூட்டணிகள்லாம் நம்ம இப்போ பேச முடியாது. ஏன்னா ஜோதிடம் தெரியும்னால. ஏன்னா அவர் கடகராசி, ஒரு வேறு கடகராசியில் 2 பேர் இருக்காங்க. அண்ணாமலை கடகராசி, விஜய் சார் கடகராசி. கன்னிராசி வந்து நம்மளுடைய முன்னாள் முதல்வர், சிம்மராசி வந்து நம்ம இப்போதைய முதல்வர், ரிஷபராசி வந்து துணை முதல்வர்,
அப்புறமா சீமான் ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ எல்லா ராசிகளையும் கலந்து ஆலோசி 14/8க்கு மேலே ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். இன்னும் அரசியல் இன்னும் அதுக்கப்புறமே 6 மாதம் இருக்க. ஆமாம். ஸோ பொறுமை எதுக்கு அவசரப்படணும்? பொறுமை. ஏன்னா கிரகங்கள் இப்போ தான் மாறி இருக்கு. அது இல்லாமல் இந்த போருடைய வேகங்கள்லாம் என்ன லெவலுக்கு வருதுன்னு பார்த்துட்டு அவசரப்படாமல் இருப்போம். ஆனால் ஒரு விஷயத்தில் நான் க்ளீனாக இருக்கேன். 2026 வரைக்கும் தலைவர்களுடைய பேர் புகழ், தலைவர்களுடைய உயிர்களுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படும்ன்றது தான் நான் பார்க்குறேன். அப்படியா? அது கண்டிப்பாக. நம்மளுடைய பிரதமரும் கவனமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருடைய ஜாதகமும் எனக்கு தெரியும். பெரிய லெவலுக்கு உஷாராக இருக்கணும். பெரிய லெவலுக்கு கூட இருக்கவங்களுடைய இது இருக்கும். டக்குன்னு டவுன்ஃபால் பண்ணி விடும் யாராக இருந்தாலும். 2026 வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய எந்த நிமிஷத்துலையும் எந்த உயிர்களுக்கும் அது வந்து எவ்வளோ அவங்க சொஃபிசிகேட்டட் ரேடாருடைய பாதுகாப்பில் இருந்தாலும் அவங்கள அசால்ட்டாக தட்டுற மாதிரி தான் வரும். அதுதான் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய ப்ரெடிக்ஷன். அது இயற்கையும் அப்படி தான் இருக்கும். பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள், மழை வெள்ளங்கள், சேதம் எல்லா பக்கத்திலும் இருக்கும். அதில் வந்து இந்த சேதங்கள்லாம் நினச்சி பார்க்காத அளவுக்கு தான் இருக்கும். 2031 வரைக்கும் சும்மா நான் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். எதுவுமே நல்லா தெய்வத்தினுடைய பலம் இருந்தால் தான், தெய்வ பலம் தான் எப்பயுமே காப்பாற்றும். அது பெரிய கொடூரமாக இல்லாமல் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த 26 தேர்தலில் விஜயனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? விஜய் சார் இது வந்து மே மாதம் வரைக்கும் தான் எனக்கு அவருக்கு நெகட்டிவ் பார்த்தேன். மே மாதம் முடிய போகுது. இப்போது மே மாதம் வரைக்கும் நெகட்டிவ் இருந்ததா? நெகட்டிவ் இருக்குது. மே மாதம் முடியுது. மே மாதம் முடிஞ்ச பிறகு அவருக்கு கொஞ்சம் நல்ல டேக்கப் ஆகும். ஹெல்த்து பார்த்துக்கணும். நான் இப்போ கூட சொல்கிறது எல்லா தலைவர்களும், அவரும் ஒரு தலைவர் தான். அவர் சினிமாவில் ஏற்கனவே மாஸ் ஹீரோ அவர். ஸோ ஹெல்த்து பார்த்துக்கணும். அவர்தெல்லாம் பெரிய ஒரு பவர்ஃபுல் ஜாதகம் அவருக்கு. அது வந்து எனக்கு தனிப்பட்ட ஒரு ஜாதகம் தெரியுன்றதுனால அவரது வந்து ஒரு பேசப்படக்கூடிய சக்தியாக வரும். அதனால தான் எல்லா சக்தியும் 14/8க்கு மேலே கூப்பிடுங்க வந்து உட்காந்து பேசும். ஏன்னா 14/8 வரைக்கும் எந்த ஜோசியர் இது அதுன்னு சொல்லுவாங்க, நிறைய ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா நிறைய சட்ட சிக்கல்கள், போராட்டங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டம் தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் இப்போ வந்து இந்த குதிரை ஜெயிக்கும் அந்த குதிரை ஜெயிக்கும்ன்றது, குதிரை ஜெயிக்குன்றது சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பேசுகிறச்ச கடந்த எலெக்ஷனில் நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் செல்வி வந்து ஸ்டாலின் வரமாட்டாருன்னு சொன்னார்னு. ஸ்டாலின் ஐயா வரமாட்டாருன்னு நான் சொன்னார்னா அந்த வீடியோ எடுத்து போடணும்ல. ஆமாம், வீடியோ இருக்கும்ல. சும்மா வாய்க்கு வந்தது மாங்காய் பழித்தது. நான் சொன்னது ஒன்று தான், ஸ்டாலின் ஐயா ஜெயிப்பார்னு நான் சொல்லலை. ஸ்டாலின் ஐயா இந்த வாட்டி வரலன்னா எந்த வாட்டி வருவாருன்றது நீங்கள் சொல்லுங்கன்னு. அப்போ என்ன அவ்வளோ சாதகமான சூழ்நிலை அவருக்கு தான் ஈஸியாக இருந்த டார்கெட். ஏன்னா நான் எல்லா லீடர்ஸ்க்கும் பழக்கம், திமுக குடும்பத்துக்கு பழக்கம், ஏடிஎம்கே குடும்பத்துக்கு பழக்கம், காங்கிரஸ் குடும்பத்தில் இருக்க தலைவர்களுக்கு பழக்கம், கம்யூனிஸ்டில் பழக்கம், எல்லா கட்சியிலும் திருமாவளவன் அண்ணனுக்கு பழக்கம், ஒருத்தர் விடாமல் நான் பழகுவேன். ஆனால் அதே சமயம் இந்த எலெக்ஷனில் வந்து எங்கள் கட்சி தான் ஜெயிக்கும்னு நான் பேசுகிறதில்ல. எங்கள் கட்சி ஜெயிக்கும்னு டிபேட்டில் சொல்லுவேன். ஆனால் தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இன்டர்வியூவில் எந்த கட்சி ஜெயிக்கும்ன்றதில் நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா எங்கள் லாஸ்ட் டைம்லேயே எங்கள் எலெக்ஷன்லேயே இன்னும் எவ்வளோ ஜெயிப்போன்னு சொன்னதுக்கு நான் ஜெயிக்கணும்னு ஏன் நான் சொல்லணும், ரிசல்ட் வரும் நீங்களே பார்த்துக்கங்கன்ட்டு போயிட்டேன். ஏன்னா இருக்கிறது தான் நம்ம ஃபேக்ட் பேச முடியும். அதுபோல் என்னை பொறுத்தவரைக்கும் 8வது மாதத்துக்கு பிறகு தான் இந்த ஆராய்ச்சி எடுக்கிறது ஜோதிடர்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்கெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து எல்லோருக்கும் நன்றி.